விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இயல்பாகவே சித்திரை புத்தாண்டுன்னு ஒன்று வந்துட்டாலேயே அடுத்ததான் நமக்கு நினைவுக்கு வர்றது ராசி பலன்க. ராசி பலன்ல எந்த கிரகம் எந்த மாதிரியான நிலைக்கு வராங்க, அதனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத 12 ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு. குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய காரணம், ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒரு விளக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரியான அமைப்புகள்ல மேஷம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாம் இடத்துல ஒளி உச்ச நிலையில வரக்கூடிய சூரிய பகவான் பொழுது அங்கதான் நம்மளுடைய ஜோதிடம் சார்ந்த அமைப்புகளும் இந்து மதத்தினுடைய தன்மையும் தமிழர்களுடைய கேலண்டரும் உருவாகுதுன்றது தாங்க உண்மை. அதுக்கு இவர் மாத்திட்டாரு, அவர் மாத்திட்டு மாத்தினவர் இறந்து போயிட்டாரு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இப்போ மேஷத்துல வரக்கூடிய சூரிய பகவான் சித்திரை புத்தாண்டாக நமக்கு தொடங்கக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்க போறாரு, எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்குது. இயல்பாகவே பாத்தீங்கன்னா ராஜ கிரகங்களின் பயிற்சிகளை வச்சு தாங்க இந்த வருட பலன்கள் இயல்பாக சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பாக குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவானுடைய பயிற்சிகள் தான் பெரிதாக பேசப்படக்கூடிய நிலையில குரு பகவான் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டுல காலை 4:20 மணிக்கு மலேசிய நேரப்படி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே போல 31ஆம் தேதி அக்டோபர் 2026 ஆண்டுல 2:32 PM மதியம் போல மலேசிய நேரப்படி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஒரு மாதிரியான அதிசார நிலையில வரக்கூடிய தன்மைகள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஜனவரி 2027 அதிகாலை 4:05 AM மலேசிய நேரப்படி மறுபடியும் வக்கர நிலையில கடகத்தை நோக்கி வரக்கூடிய பயிற்சிகள் தான் குரு பகவானுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி சனி பயிற்சிகள் இந்த வருடம் முழுக்க இல்லை. ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராகு தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கு ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் 6ஆம் தேதி டிசம்பர் 2026 தேதி 1:10 AM மலேசிய நேரப்படி பயிற்சி அடையக்கூடிய நிகழ்வுகள் தான். அதே மாதிரி கேது பகவான் சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்து கேல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. இவ்வளவு தான் இந்த வருடத்தினுடைய பயிற்சியினுடைய தன்மைகள். கிட்டத்தட்ட இது 2026 ஏப்ரல்ல இருந்து 2027 ஏப்ரலுக்குள்ள வரக்கூடிய பெரிய ராஜகிரகங்களின் பயிற்சிகள். இடையில சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் மாதிரியான, செவ்வாய் மாதிரியான கிரக பயிற்சிகள் இருந்தாலும் பெரிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்துக்கும் மேற்பட்டு ஆக்கிரமிப்பை ஒரே வீட்டில் செலுத்தக்கூடிய கிரகங்களை வைத்து தான் இந்த வருட பலன் இருக்கு. இதுல உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான கோட்சார நிலைகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு ஆஹா ஓஹோன்ற பலன்கள். அஷ்டம சனியில விழுந்து நொறுங்கி சுக்கு நூறா போயிட்ட கடகராசிக்காரர்களுக்கு தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்புகள்ல குரு பகவானுடைய பயிற்சி முதல்ல ஒரு 2 மாசம், அதாவது சித்திரை புத்தாண்டு தொடங்கின உடனே ஒரு 2 மாசத்துக்கு அப்படியே டிம்மா டல்லா கிடக்கும். அதுலயும் பர்டிகுலரா 4ஆம் மாசம் என்னங்க மாசம் இது போட்டு சாத்துன்னு சாத்துதுன்னுவீங்க. ஆனால் 6ஆம் மாதத்துக்கு பிறகு ராசியில வரக்கூடிய குரு பகவான் உங்களையும் சரி செய்ய போறாரு, உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி செய்ய போறாரு, உங்களுடைய குடும்பத்தையும் சரி செய்ய போறாரு. குடும்பமே இல்லைங்க, இதை என்னத்தங்க சரி செய்யறது, சரி செய்யறதுக்குன்ற பேருக்கு மற்றொரு பெயர் குடும்பத்தை உருவாக்க போறாரு. திருமணமாக போது, குழந்தைகள் அமைய போது, பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இடத்துல இருந்த பிரச்சனை ஆல்ரெடி விலகிருச்சுங்க, போற அளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. அதிகமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள்ல கடகராசிக்காரங்க அத்தனை பேரும் வந்துருவீங்க. கடந்த காலங்கள்ல இருந்து வந்த சோகங்கள், காதல்ல பிரிவு, வெளியே சொல்ல முடியாத இழப்புகள் எல்லாம் வந்துருச்சண்ணே அப்படின்னுவீங்க. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி எந்த மாதிரியான இழப்புகளை செய்யக்கூடாதோ அதை அத்தனையும் செஞ்சு முடிச்சாச்சு கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். உயிர் மட்டும் இருக்குதுங்கன்னுவீங்க. இந்த நிலையை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்ல அத்தனையும் மறக்கக்கூடிய அமைப்புகள்ல நல்லது நடந்துருது. உண்மையிலேயே சொல்லணும்னாக்கா கடகராசிக்காரங்க, ஐயா சாமி எனக்கு நல்லதெல்லாம் வேணாங்க, என்னை சும்மா விட்டுருங்க, நான் உண்டு, என் பொழப்பு உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன், எனக்கு எதுவுமே வேணான்ற விரக்தி மனநிலையில இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு விடியல் வந்தாச்சு, சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களுக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள் எல்லாரு மாதிரியும் நானும் அனுபவிக்கலான்ற மாதிரியான உத்தரவாதத்தை ராசியில வரக்கூடிய திக்பலமான உச்ச குரு கொடுக்க போறாருன்றது தாங்க உண்மை. ராசியில குரு வந்தாலே 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த இடத்துல என்ன வந்துடும், நல்ல தன்மைகள் வந்துடும், மனம் புத்துணர்ச்சி ஆயிரும், உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் குறைஞ்சாயிரும், நீங்களே ஒரு 5-10 வயசு குறைஞ்ச ஒரு ஃபீல்ல வந்துருவீங்க. இந்த ஒரு வருஷம் முழுக்க அப்படிதான் இருக்க போறாரு. அதற்கு அடுத்த அமைப்புகள்ல அப்படி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு 2026 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் இன்னும் பலன்களை அதிகப்படுத்தியே செய்ய போறாரு. வேலை, தொழில், வருமான அமைப்புகளை ஸ்டேபிள் பண்ணுவாரு, நல்ல உயர்வுகளை கொடுப்பாரு, குடும்பத்தை அமைத்து கொடுப்பாரு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், 7ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய ராகு கேது பயிற்சிகள், அதாவது கேது ராசியில வந்து ராகு 7ஆம் இடத்துல வர்றது சரியான
நிலை இல்லைனாலும் கூட ராகுக்கு அப்படி ஒன்றும் மோசமான இடம் இல்லை மகர வீடு. அப்போ மகரத்தில் வரக்கூடிய இந்த ராகு ஓரளவுக்கு சனியை போல செயல்படணுன்றதுனால வாழ்க்கை துணை அமைப்புகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, தனியாக தூரமாக வேலைக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான சலசலப்புகள் இருந்தாலும் நெகட்டிவான தன்மைகள் இருக்காது சுபருடைய வீட்டில் அந்த 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய காரணத்தினால. படிப்பில் கோட்டை விட்டுட்டாங்க, படிப்பில் நினச்ச மாதிரியான விஷயம் கிடைக்கல, எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த திருமணம் நடக்கலை, திருமணம் வரைக்கும் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, குழந்தையே என்ன எதிரியாக்கி பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு பெத்த தாய் தந்தைக்கு குழந்தை எதிரியா அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட இந்த இடத்துல குழந்தைகளால் நன்மைகள், குழந்தைகளால் சந்தோஷங்கள், மறுபடியும் குழந்தைகள் உங்களை தேடி வந்து மறுபடியும் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குழந்தைகளும் கலந்துக்கிட்டு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு. பார்க்காத கஷ்டம் இல்லை கடகராசிக்காரங்கன்றது தாங்க உண்மை. அது அத்தனையும் மறக்கடிக்கக்கூடிய கோச்சார நிலைகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தன்மைகள்ல ஒரே வார்த்தையில நல்லா இருக்க பாருங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய தன்மையில கடகராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நினைத்தது அனைத்தும் அப்படியே டான்னு ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சித்திரை புத்தாண்டு அமையக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம்ங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும்.